கிஃப்ட் பண்றப்ப எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் தான். ஒரு கிஃப்ட் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு வாங்காம உங்க ரெசிபியன்ட்ட மனசுல நினைச்சிட்டு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் இது 100% இல்ல 500% பிடிக்கும். ஒரு gift கொடுக்க போறீங்க, அதை போய் ஒரு ப்ரௌன் கவர்லயோ ஒரு பேப்பர் கவர்லயோ போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பதிலா wrapped in a nice gift paper and a nice ribbon. அந்த அன்பாக்சிங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க அந்த ரிப்பனை கழட்டும் போது and when they unwrap the paper it will be very nice when they experience. ரஷ் கிஃப்டிங்கிறது ஜென்ரிக் கிஃப்டிங்னு சொல்லுவாங்க. எல்லா நாளையும் விட்டுட்டு கடைசி நிமிஷத்துல போய் இவனுக்கு இது பிடிக்கும் இவளுக்கு இது பிடிக்கும்னு வாங்கினீங்கன்னா என்னங்க அது கிஃப்ட்? பொறுமையா போயிட்டு இவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அந்த கிஃப்ட்டை பார்த்து பார்த்து வாங்குறது தானே கிஃப்ட். இதுல இருக்கிறதுலே பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஓகே எக்ஸ்பென்சிவா வாங்கணும், நல்ல காஸ்ட்லியா வாங்கணும், பார்க்க நல்லா பாஷா இருக்கணும் அப்படின்னு பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. இதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்க மனசை கவர்றது என்ன அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கினீங்கன்னா அதுவே சூப்பரான கிஃப்டிங். ஒரு கிஃப்டிங்கை சும்மா கொடுக்கறதுக்கும் அதுல ஒரு பர்சனலைஸ்டா ஹார்ட் ஃபெல்ட்டா ஒரு நோட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல தாங்க அதோட உயிரே இருக்கு. கிஃப்டிங் இஸ் an art and நீங்க தான் அதோட ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா மிஸ்டேக்ஸ் இல்லாம பார்த்து பார்த்து கிஃப்ட் பண்றதுக்கு கால் தி கிஃப்ட்.